செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் பொட்டேட்டோ கூட எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் வரமல்லி, 4-5 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன சைஸ் அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் பொடியும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்துருங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.